ஏன் அன்பு குழந்தையே, உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கிறேன். உங்கள் தொழில் எதுவானாலும் உங்கள் வேலையை என்னுடையதாக நான் மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டு இருப்பதால் உங்களுக்கு பயம் ஏன்? பயமற்று இருங்கள். ஏக்கம் ஏன்? எனக்காக ஏகுங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். கவலை ஏன்? எனக்காகவே கவலைப்படுங்கள். பரஸ்பர அனுராகத்திலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்ந்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நான் இருக்கிறேன். விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசியுங்கள். நடப்பவை எல்லாம் என்னுடைய விருப்பப்படியே நடக்கிறது. எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நீதான் காரணக்கர்த்தா என்று ஒருபோதும் நினைக்காதே. பல முயற்சிகளில் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அன்பெனப்படுவது ஒருபோதும் வாயால் பேசப்படுவது அல்ல, உள்ளத்தாலும் புத்தியாலும் உணர்வு பூர்வமாக உணர்வக்கூடிய ஒரு விஷயம். நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் உன்னை தள்ளி வைக்கப் போகிறேன். தள்ளி வைக்கப் போகிறேன் என்றால் முழுவதுமாக நினைத்தது நடத்தி தரும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக உன்னுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கத்தான் செய்கிறேன். தீர்மானம் செய், வாழ்க்கை மாறும். யார் யாருக்கும் மாறும்பொழுது உனக்கு மாறாதா என்ன? வெள்ளக்கட்டியின் இனிமையை விரும்பும் எறும்பு தன் மண்டையை உடைத்து கொள்வதாயினும் சரி, அதை விடவே விடாது. சாய் பாதங்களில் உங்களுடைய சரணாகதியும் அதை போன்றே இருக்க வேண்டும். அதை பொறுத்தே நான் உங்களை கிருபை செய்து பாதுகாப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு காரணக்கர்த்தா எது என்பதை புரிந்து கொண்டு முடிவெடுக்க தொடங்கு. போராட்டத்தை கண்டு ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நீ வேண்டியதை விட சிறப்பான ஒன்று உன்னிடம் வந்து சேரதான் போகிறது. கவலை வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுவேன். அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. அனைவருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஒரு சில மாறுதல்கள் நடப்பதற்காகவே நடக்கிறது. அந்த மாறுதல் உன்னில் இருந்து நீ தொடங்கு. என்னை பார்த்தவுடன் உன்னுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருகெடுக்கலாம். ஏன் என்றால் அவ்வளவு கவலை உன் மனதிற்குள் இருக்கிறது. ஏன் இத்தனை கவலைகளை உன் மனதிற்குள் பூட்டி குலுங்கிக் கொண்டு இருக்கிறாய்? உன்னை பார்த்தால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கிறது. வேண்டாம் குழந்தையே, அனுபவித்தது எல்லாம் போதும். மீண்டும் மீண்டும் ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறாய்? நான் இருக்கிறேன். இந்த காலம் வெகு விரைவில் நல்லதாக மாறும். இவை அனைத்தும் மாற்ற முடியுமா என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் மாற்ற முடியும் என்று நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தில் தெம்பாக உனக்கு இந்த வார்த்தைகள் அமையும் என்று நம்புகிறேன். என்னை ஒரு முறை அழையுங்கள். ஒரே ஒரு முறை அன்புடன் அழையுங்கள். உங்களை காப்பாற்ற லட்சக்கணக்கான சமுத்திரங்களை நான் கடந்து வருவேன். வேறு கிரகத்தில் இருந்தாலும் சரி, நான் வருவேன். நாளை
உனது தலைமுறை செம்மையாகும். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வெகு நாட்களில் இல்லை. நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும். தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதற்காக இன்னொரு பகுதியாக வேறு ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை கஷ்டப்படுத்துமா என்று கேட்கிறாய். இல்லை, அது உண்மை இல்லை. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். தற்போதைய நிலை கண்டு ஒருபோதும் கலங்காதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய். நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்தால் மட்டுமே. நான் இருக்கையில் கவலை எதற்கு? கவலை வேண்டாம். நம்பிக்கையும் உண்மையான பொறுமையும் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது. அதேபோல் சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்த மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பதில்லை. கஷ்டங்களை எல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டாதாகிறது. நீங்கள் செய்கிற கர்ம வினைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களும் துக்கங்களும் காரணமாக அமைகிறது. கர்ம வினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆசீர்வதிப்பவர்களே என் பக்தர்கள். அவர்களுக்கு என் ஆசீர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை கைப்பற்றி விடுகிறேன், காப்பாற்றி விடுகிறேன். நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன். உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். அன்பும் அர்ப்பணிப்புமாக என்னை நினைப்பவருக்கெல்லாம் கடமைப்பட்டுள்ளேன். உன்னுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதை அடக்க முயற்சி செய். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். கலங்காதே என் மகனே, மகளே. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து சொல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ அழாதே. அனைத்தும் தயாராக உள்ளது. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. ஆகவே நீ என்னை நினைத்துக்கொள். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளும் எதிர்கொள்ள தயாராக இரு. நல்லதே நடக்கும். நல்லதையே நடத்துவே. நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது.
இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயில் விரைவில் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு, எல்லாம் நன்மைக்கே. என் அருளால் எல்லாம் சரியாகும். அதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. யார் சாயலிலாவது உன் அருகில் வந்து நிற்பே. உனக்காக தக்க அரவணைப்பு கொடுப்பே. நீ சகல சௌபாகியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். நீ என்னிடம் பரிபூரண சரணாகதி அடைந்தாய். நான் உன்னுடையவனே. உனக்கு சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். செயல் புரியும் கடமை மாந்திரம் என்னுடையது. பலனை அளிப்பவர் எல்லாம் அந்த இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும். நான் உன்னுடன் இருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளை இருக்கும் நிம்மதியை துளைக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்து போன்று திக்கிட்டு இருக்கிறாய். இப்படி இருப்பதால் தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாத ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லா சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகன்று இருப்பது சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. இந்த துவாரகமாகி உனக்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இது உன் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும். வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். என்னை நீ வணங்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. என்னை நீ ஒரு நொடி மனமாறுங்க நினைத்தால் போதும். உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வரும். அவை ஒவ்வொன்றையும் நான் தான் என் கைவிரலால் துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இடைவிடாது எரியும் என் துணியில் நீ சமர்ப்பிக்கும் உன்னுடைய கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றப்படும். எதற்காகவும் கவலை வேண்டாம். சாய் என்று சரணடைந்தால் சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் பெருகும். கலியுகநாதனின் காலடி பணிந்தால் கஷ்டங்கள் குறையும், கர்மாவும் கண்ணெதிரே வராது. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு.
இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக பேசு. அந்த அமைதி உனக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுக்கும். உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் மிகவும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியம் இல்லை, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருக்கிறேன். எந்த ஒரு செய்தியும் உனக்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது பிரச்சனைகளின் சங்கிலி தொடராகும். சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது என்பது போன்று தோன்றும். அவற்றை தீர்க்க முயலாதே. என்னுடைய நாமத்தை ஜெபித்தால் அது தானாகவே மறையும். மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதம்தான் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள். ஏனெனில் என்னுடைய பக்தர்கள் எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய மனமார்ந்த கடமையாகும். வாழ்வில் பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகமாகும். ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது அந்த இடத்தில் என்னுடைய லீலை ஆரம்பிக்கிறது. இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். பக்த வத்சலனான சத்குரு தன் கிருபையை எல்லா உயிர்களிடத்தும் எப்பொழுதும் பொழிவார். அவரை சேவித்தும் உன் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை என்பது அர்த்தம். உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய் என்பது அர்த்தம். முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும். இது என்னுடைய மிகப்பெரிய உபதேசம். தூய்மையான உன் உள்ளத்தில் துன்பங்களை விலக்க நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக இதை நினைத்து எல்லாம் தேவையில்லாமல் கவலை கொண்டிருக்கிறாய்? உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன். ஒரு முடிவு உண்டு, நல்லதே நடக்கும். என் நெஞ்சம் தாங்காது நீ அழுதாள். உங்களுக்காக வந்தேன், உங்களுடன் இருப்பேன். எந்த சூழலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை மகிழ்விக்க எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன். உன் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம். உன் கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்கும். இந்த வியாழனாவது உன் வீட்டில் எனக்கு ஆரத்தி இடு. பின்னர் நீயே உணர்வாய் உன் சாயப்பாவின் லீலைகளை. உனக்காக காத்து கொண்டிருப்பேன். அழாமல் வந்து என்னை நினைத்து உட்கார்ந்து கொள். எவன் ஒருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது.
எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை என்று கொடுக்கும் என்று நீ நான் சொன்னவுடன் யோசிக்கலாம். அதற்கான நேரமும் காலமும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நாட்களில் நீ ஒருவருடைய வீட்டிற்கு செல்வாய். அங்கே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதரை சந்திப்பாய். அவர் உங்களுடைய உறவாக ஆக கொள்ளக்கூடிய சத்தியமும் இருக்கிறது. அன்பு ஒன்று எல்லா இடத்திலும் உன்னை காப்பாற்றும். உன்னுடைய இந்த வேண்டுதல் யாருக்காகவும் நிராகரிக்கப்படாது. ஏனென்றால் நீ இப்போது கேட்ட அந்த விஷயம் மிகவும் நியாயமான ஒரு கேள்வி, ஒரு செயல். நீ விரும்பும் தோற்றத்தில் நான் உனக்கு காட்சி அளிக்கப் போகிறேன். இது கட்டாயம். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்த விடமாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய்? இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு இருந்தால் எதை சாதிக்க முடியும்? உனது கவலையில் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை சொல் பார்க்கலாம். அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும். வெறும் வாய் வார்த்தைகளால் நான் சொல்லவில்லை. நான் உன்னுடன் இருக்கும் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை. அதன் பின்னர் நடப்பதை பார். உன்னை படைத்தவன் நான். நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும். உனது கர்ம பலன்கள் முடிந்து விட்டது. எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக் கொண்டு பூஜை செய்தாயோ அதுபோல் எவனது நாவில் சாயிரா என்ற உச்சரிப்பு உயிருடன் கலந்து எவனது நாவில் வருகிறதோ அப்போதே அவன் செய்த கர்ம பலன்கள் பொடி பொடியாகும். நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை. உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்புவதில்லை. விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை. எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலத்தில் அது உன்னை தேடி வரும். யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே. யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. உன்னை தேடி அப்பா நான் வரப்போகிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். இது சத்தியம். உன்னை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் கைவிட மாட்டேன். அணைய போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும். அதனால்தான் இந்த கொடிய நோயும் கோர தாண்டவம் ஆடுகிறது. அதற்கு அழிந்து போகக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. கூடிய விரைவில் இவ்வுலகம் பழைய நிலைக்கு திரும்பும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள் என் செல்ல குழந்தைகளே. இந்த நோய் உனக்கும் வந்தது என்றால் நிச்சயமாக கவலைப்படாதே. ஏனென்றால் நான் உன் அருகிலேயேதான் உன்னை உபசரித்துக் கொண்டு இருக்கிறேன். அங்கே மருத்துவரின் மூலமாக வருகிற அனைவரும் நான் தான். என்னுடைய குழந்தையை நான் கவனிக்காமல் வேறு யார் கவனிப்பார் சொல்? என்னுடைய குழந்தையை கவனிப்பதற்காக நானே மருத்துவரின் வேடத்தில் வருகிறேன். என்னுடைய குழந்தை
எனக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். அதனால் உன்னுடைய அருகிலேயே நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். சில காரணங்களால் இந்த நோய் உன்னை தாக்கி இருக்கலாம். ஆனால் இதற்கு அனைத்தும் விடுவு காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ கூடிய விரைவில் வீடு திரும்புவாய். இந்த நோயில் இருந்து தப்பிப்பாய். வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம். என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்ய தொடங்கு. ஏற்கனவே என்ன நடந்ததோ, என்ன நடக்கப் போகிறதோ அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்து. எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட. எப்போதும் திருப்தியுடன் இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுக்காதே. சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலிக்கின்றது என்கிறாய். இந்த மானிட பிறவிகள் சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள். இதுதான் விதி. இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன் ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று. எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது, வம்பு வழக்க என்று அலைவது, நீடித்த புகழ் நிலைமாறி அனைவருக்கும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான். கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக, கடனாக, சிறிய விபத்தாக, ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார். விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அவசியம் என்றால் விதியையே மாற்றுவேன். உன் உடல்நிலை சீராக இருக்கும். நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை. நான் என்ற உன் சாயப்பா உன்னிடம் பரிபூரணமாக இருக்கிறேன். முடியும் என்ற வார்த்தையில்தான் உன்னுடைய எப்போது நிலையம் அடங்கி உள்ளது. முடியாது என்று நீ கூறுவதால் உன்னுடைய பலம், திறமை, எதிர்த்து போராடும் குணம், நம்பிக்கை, பொறுமை என அனைத்திற்கும் நீ முடியாது என்று கூறுகிறாய். உன்னை முன்னேறி வாழ வைக்க என் ஸ்வரூபத்தின் வெளிச்சமாய் இவைகள் உன்னிடத்தில் வெளிப்படுத்தினால் நீயோ முடிவில்லை, வலுவற்று இருக்கிறேன் என்று அழுகிறாய். நான் என்ன செய்வது? இவைகள் உன்னை துன்புறுத்துகிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது மிக முக்கியம். இவைகள் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கையில் நீ உயிரில்லாத பொம்மைகள் தான். எதையும் கஷ்டப்படாமலும் சோதனைகளை சந்திக்காமல் வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்வதற்கு நிறைய நிகழ்வுகளை கடக்க வேண்டும். மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் உன்னிடத்தில் உள்ளது. அதை மறைக்கும் உன் மனம் பயம் என்ற திரையில் மூடப்பட்டும் இருக்கிறது. உன் மனம் முந்தைய நிலையை விட இப்போது முன்னேற ஆரம்பித்துள்ளது. அதை நீ உணர்கிறாய். இந்த உடம்பும் ஆன்மாவும் எவ்வளவு புண்ணியத்தால் இறைவன் அருளால் உருவாக்கப்பட்டது. இதை தூய்மையான பாதையில் எடுத்து சென்று எல்லாரிடத்திலும் அன்பு கொள்ள வேண்டும் என்ற உன் எண்ணம் என்பது மேற்பட்ட எண்ணங்கள் என் பாதைக்கு நீ வந்து விட்டாய். இனி பயம் வேண்டும். இத்தனை நீ கேட்ட பாதையில் உனக்கு துணையாய் வந்தேன். இப்போது உன் சாய்தேவாவின் பாதை உனக்கானது என்ன என்பதை நீ உணர்ந்து விட்டாய். என் பாதையில் உன் பாதத்தை பதிந்து விட்டாய். இனி எல்லாம் சுகமே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும்
என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசையும் உனக்கு. தினம் தினம் ஏன் எனக்கு இந்த நிலை என்று கடந்து கொண்டு இருக்கிறாய்? அதை மௌனமாக ஏற்றுக்கொள். அதை கடக்கும் போது எந்தவித வெறுப்போ துன்பமோ வேதனையோ தெரியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்காக நான் யோசிக்காமல் இருப்பேனா? நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ இந்த துவாரகமாகி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களை பேரருளாய் பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உனக்கு நான் வெற்றி என்றும் தீபத்தை ஏற்றிவிட்டேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் காட்சியளிப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உனக்காக நான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. இப்படிக்கு போன் சாயப்பா. அல்லாஹ்.